இந்த தண்ணீரை விற்பனைக்கு வரக்கூடாது, தடை. அதை எவன் செய்வான்? தடையை விதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன். தூய குடிநீரை நாட்டு குடிகளுக்கு தர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் எங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துவார்கள். என் பிள்ளைகள் படிக்க செல்லுகிற போது, பணிக்கு செல்லுகிற போது சென்று விட்டு பத்திரமாக வீட்டுக்கு வர வேண்டும் என்று எவன் எண்ணுகிறானோ அவன் இந்த மகனுக்கு வாக்கை செலுத்துவான். குடித்து குடித்து என் பிள்ளைகள் நாசமாக போகிறார்கள். சிந்திக்கிற திறனற்று, உழைக்கிற உடல் வலிமையற்று, உறுப்புகள் சிதைந்து மரணிக்கிறார்கள். ஆனால் மதுவை எவன் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று எண்ணுகிற எல்லாரும் எங்களின் விவசாய சின்னத்திற்கு தான் வாக்கு செலுத்துவார்கள். பசிச்சு 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 3 வேளை உணவு உண்கிற என் மக்கள் தட்டிலே சாப்பாடு, அந்த சாப்பாடு வருவதற்கு உழைத்தவன் எவன்? ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணு முடி பிதுங்க, கண்ணு சதை தொங்க, உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையாக போட, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, காலிலே வெடிப்பு வெடிக்க, வெயிலிலே காஞ்சி, பனி மலையிலே நனைஞ்சு உழைத்து அறுத்து அரிசியை, பருப்பை, கத்தரிக்காயை, வெண்டைக்காயை, சுரக்காயை, பூசணிக்காயை, கீரையை, பாலை, முட்டை, தயிரை தட்டில் தந்தவன் விவசாயி என்று எவனுக்கு தெரிகிறதோ அவன் விவசாயிக்கு வாக்கு செலுத்துவான். நீ எது இல்லாமலும் ஆள முடியும். டிவி, பிரிட்ஜ், காரு, செல்போன் எது இல்லாமல் வாழ முடியும். நீரும் சோறும் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. அதை தருபவன் எவன்? விவசாயி. அந்த எண்ணம் உனக்கு வந்தால் உன் சின்னம் விவசாயியாக இருக்கும். போடுவாய் போடுவாய். திருப்பி இதே 2 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொண்டிருக்கான். 2 வயசு குழந்தைய மறுபடியும் இவங்க தேர்வு பண்ணி வச்சுக்க, வயிற்றுல இருந்து வெளியில வந்த குழந்தைய கற்பழிச்சு கொண்டு போடுவான். இது நாடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நாடுன்னு கேவலம். மாத்து, எதையாவது கொஞ்சம் மாத்து 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 மாத்தி போடு போ. இந்த ரஷ்யால இருந்து பிரிஞ்சு உக்ரைன் ஒரு நாடு, அந்த 2 பேருக்கும் கூட சண்டை, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும். படிச்சிருப்பில்ல? அந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் செலன்ஸ்கி, அவன் பிரதமர் ஆன உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமில்ல? இந்த அரசு அலுவலகங்களுக்கு, கவர்மெண்ட் ஆபீஸ், அதுல எல்லா முதலமைச்சர் படத்தை மாற்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் படத்தை மாட்டுவாங்க. அவன் வந்தவன சொன்னா, இந்த என் படத்தை எடுத்துருங்க, அரசு கவர்மெண்ட் ஆபீஸ்ல என் படத்தை வைக்காத. ஏன்? நான் ஐ எம் நாட் ஐடென்டிட்டி ஐகான், நான் அடையாளமா குறியீட இல்ல, என்னை தூக்கிடு. அப்புறம் எடுத்துட்டு உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்குல்ல, உங்க குழந்தைகள், அவங்க படத்தை உங்க மேசைக்கு மேல முன்னாடி மாட்டிடு. ஏதாவது உனக்கு ஒரு கோப்பு வருது, கையெழுத்துக்கு ஃபைல் வருதுன்னா இந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு கையெழுத்து போடு. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நீ போடுற கையெழுத்து உதவும், பயன்படும் என்றால் போடும். இல்லைன்னா என்ன சொல்றான்? அந்த ஃபைலை தூக்கி தூர போடுன்ட்டான். இப்ப ஓ மகன் உன்ட்ட என்ன சொல்றேன்? ஓ உடன் பிறந்தவன், ஓட்டு போட போ. சாப்பிட்டு தான் போவ. குனிஞ்சு சாப்பிடும் போது சாப்பாடை வச்சுட்டு 1 நிமிஷம் யோசி. இந்த தட்டுல சாப்பாடு தந்தவன் யாருன்னு பாரு. நீ காசு கொடுத்திருப்ப, கடையில் அரிசி வரிப்பு கொடுத்திருப்பான், கடைக்கு அரிசி வரிப்ப தந்தவன் யாருன்னு கொஞ்சம் யோசி. உனக்கு ஞாபகம் வரும், அது விவசாயி தான். அப்போ காலங்காலமா உழைச்சு உனக்கு உழவளித்த விவசாயிக்கு நன்றி என்ற எண்ணத்தை நெஞ்சில, அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு 23ஆம் தேதி வாக்கு செலுத்த போ. அங்க போய் தேடு. உணவு அளித்த விவசாயி என் சின்னத்துல இருப்பான். அங்க பாரு, இருப்பான். அவனை போய் பாரு. ஓட்டு போட போகும்போது என் ஆத்தாள் அப்பனும், என் அண்ணனும் தம்பியும், என் அக்கா தங்கச்சியும் பிள்ளைகளை கூப்பிட்டு முகத்தை நல்லா பார்த்துட்டு போங்க, கொஞ்சிட்டு போங்க. வயசான பெரியம்மா பாட்டிலாம் பேரம்பேத்தி முகத்தை பார்த்துட்டு போங்க. போய் ஓட்டு போடும்போது எந்த சின்னத்தை பார்த்துட்டு உங்க பிள்ளைகள் பேரம்பேத்தி முகத்தை பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும், எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டா நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், பசி இல்லாம நம்ம பிள்ளைய வாழும், பயம் இல்லாம வாழும், தடை இல்லாத மின்சாரம் வரும், குடிக்க நல்ல நீர் வரும், பயணிக்க நல்ல பாதை வரும். எந்த பய வந்தான்னா தண்ணியில நம்மள மிதக்க விட மாட்டான். யார் வந்தா வெள்ளத்துல மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் தர மாட்டான். எவன்? யோசிச்சு பார்த்து ஒரு அழுத்து. எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் நாடும் மக்களும் நன்றாக வாழ்வார்கள், பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்று உங்கள் மனச்சான்று சொல்லுதோ அதற்கு வாக்கு செலுத்துங்க.
சரியானதை செய்யுங்கள் என்று பயணிக்க நல்ல பாதை வரும். எந்த பய வந்தான்னா தண்ணியில நம்மள மிதக்க விட மாட்டான். யார் வந்தா வெள்ளத்துல மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் தர மாட்டான். எவன் யோசிச்சு பார்த்து ஒரு அழுத்து. எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தலால் நாடும் மக்களும் நன்றாக வாழ்வார்கள், பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்று உங்கள் மனச்சான்று சொல்லுதோ அதற்கு வாக்கு செலுத்துங்கள். சரியானதை செய்யுங்கள் என் சொந்தங்களே. எளிதானதை செய்யாதீர்கள். கூட்டமா நிக்கிறவன் தான் ஜெயிப்பான்னு நம்பாத. எல்லாரும் சேர்ந்து ஒரு தவறை சரி என்றால் சரியாகி விடாது. எல்லாரும் சொல்வதாலேயே ஒரு சரி தவறாகி விடாது. ஏன் உன் மகனுக்கு கூட்டணி வச்சுக்க நிக்க தெரியாதா? புள்ளி 1 புள்ளி 2 அரை இந்த ஓட்டு வச்சிருக்கவனுக்கு நோட்டும் சீட்டும் பேரம் வச்சு கொஞ்சறானடா. 8.5 விழுக்காடுறா, 36 லட்சம் வாக்கடா. எத்தனை கோடிடா பேரம் பேசியிருப்பான், எவ்வளவு பதவியோட ஆசை கட்டியிருப்பான். எனக்கு முன்னாடி 2 தாண்டா இருக்குது, பதவி பணம், மக்களுக்கான உதவி, நீ பிறந்த இனம். இது 2ல எந்த பக்கம் நான் நிக்க சொல்லு. பதவியை விட என் மக்களுக்கான உதவி வந்தேன், உனக்கிட்ட தனியா வந்தேன். பணத்தை விட நான் பிறந்த இனம் வந்தேன் தனியா. எத்தனை முறைடா தோத்திருக்கேன், எத்தனை முறை. இதுவரை 4 பொது தேர்தல்களை என்னை தோக்கடிச்சிருக்க. ஆனால் சோர்வு பார்த்தியா, அதே வரியோட 5வது முறை வந்து நிக்கிறேன். பாராயணம்ல தோற்ற பிள்ளைகள் மாதிரி இருக்குமா, ஜெயிக்க வந்தா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ நான் தோத்து கூட வா, நீ உனக்கு 5, உனக்கு 2 சீட்டு, நான் வாக்குக்கு 2000, நான் வந்தா டோக்கன் தரேன், நான் வந்தா மிக்ஸ் தானே, ஒரு மயிரும் தர மாட்டேன். கல்வி தருவேன், மருத்துவம் தருவேன், தண்ணி தருவேன், வேலை தருவேன். இங்கே இது அண்ணா நகர்ல என்ன இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. எங்க ஆத்தால பொண்ணுக்கு என்ன தெரியும், நானே பயிற்சி கொடுப்பேன். பாய் பின்னுதல், கொட்டான் பின்னுதல், மோர் தயிர் வெண்ணெய் எடுக்குதல் பயிற்சி கொடுப்பேன். திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன். பயிற்சியை வச்சு